ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப் விலாகு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது சண்டே விலாகு தான். சண்டேனாவே எல்லோருக்கும் லீவு. பட் என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இல்லை மாம் ஆஃப் 2 கிட்ஸுக்கெல்லாம் மற்ற டேஸை விட சண்டேல தான் ஒர்க் அதிகமாக இருக்குது. அதில் எக்ஸாம் டைம் எல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் ஒர்க் அதிகம். ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்குது ஒர்க்கு. மண்டே ஹன்விதாக்கு ஹிந்தி எக்ஸாமு. ஸோ டெஸ்ட்டு வச்சு அதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்ற சப்ஜெக்ட்னா பரவாயில்ல, இந்த ஹிந்தி எக்ஸாம் ஹன்விதாக்கு பயமாக இருக்குதோ இல்லையோ எனக்கு பயம் வந்துடுது. எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாது. நான் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் கொடுக்குறக்கே ஹிந்தி லெட்டர்ஸை பார்த்து எழுதிட்டுருக்கிறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹன்விதா என்னோடய ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு என்னை விட நீங்கள் தாம்மா மோசமாக எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஹிந்தியில் இதை 5th வரைக்கும் படித்தோம். இப்போல்லாம் இது வந்துருச்சு அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருப்பேன். நான் எப்போவுமே சண்டேல தான் 2 பேர்த்துக்கு தலை குளிச்சு விடுவேன். பிகாஸ் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளம்புறக்கே லேட் ஆயிரு. இதில் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போனால் இன்னும் லேட் ஆயிரு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போனால் காற்றுல போனோம்னா சளி தலைவலி பிடிச்சிக்குது. அதனால தான் சண்டேவே ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதுவும் ஹேருக்கு வீட்டிலையே அரைச்ச சீவக்காய் பொடி தான் போட்டு தேய்ச்சி விடுவேன். ஸோ லேட் ஆகும். அதனால தான் நான் சண்டேவே குளிச்சு விட்டுருவேன். அவர் கறி எடுக்க போயிருக்கிறாரு இன்னைக்கு சண்டேனால. சரி, அதுதான் அவர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெப் ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மசாலா அரைக்கிறதுக்கு, தாளிப்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம்தான். இப்போ வர்ற சின்ன வெங்காயமெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் வருது. இது உரிக்கிறக்கே நமக்கெல்லாம் சிரமமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் ரொம்ப பொடி பொடியாக வரும். அதெல்லாம் எப்படித்தான் உரிச்சாங்கன்னே தெரியல. இப்போ நாம் சமைக்கும் போது தான் தெரியுது அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிற கஷ்டம். நான் நான்வெஜ் கூட செஞ்சுடுவேன், ஆனால் அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. மசாலாக்காக சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுட்டு கொத்தமல்லி பொடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட பட்டை, கிராம்பு, தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் கெட்டி குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் சைடில் இதை கெட்டி குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் பண்ண போகிறேன். சரி, அதுக்கு தான் மசாலா தாளிச்சிட்ருக்கிறேன். தாளிக்கிறதுக்கும் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். சைட் பை சைடு நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். சரி, அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக காஞ்சிருச்சு. சரி, அதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கையோடு மடித்து வச்சிட்ருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாம் தான் எடுத்து வைக்கணும். சரி, சைட் பை சைடு எல்லாம் பண்ணிடலாம். நான் எப்போவுமே 2-3 வேலைகளை சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால் திரும்பி பார்த்தா கூட நிறையா அழுக்கு ட்ரெஸ் இருந்துச்சு. சரி, யூனிஃபார்ம் வேறு ஒன்று தான் இருந்துச்சு. சரி, எல்லாம் துவைச்சி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்ருக்கிறேன். மெஷின் ஆன் பண்ணி விட்டு கையில் துவைக்கிற சில துணியும் இருந்துச்சு. சாக்ஸு, பிள்ளைங்க போடுற ஃப்ராக்கு, அதெல்லாம் நான் மிஷினில் போட மாட்டேன், கையில் தான் துவைப்பேன். சரி, அதே துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை துவைச்சிட்டு இருந்தேன். சைட் பை சைட் அவரும் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி, அதை தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டேன்.
கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடானது அதில் வந்து கடுகு சோம்பு கசகசா தாளிப்புக்காக போட்டுட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த கெட்டி குழம்பு தான் மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைட்லலாம் மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே செய்வாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர் சைட்லலாம். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்குது. தோசை இட்லி ரைஸுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. மிஷினும் ஆஃப் ஆயிடுச்சு. சரி துணி எல்லாம் காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காய போட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதங்கவே அதில் தண்ணி நிறையா விடு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் தான் வேகறக்காக நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். நல்லா வதக்கி விட்டு கோழிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் வேகும்போது டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பாப்பாமல் சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கறா. இரு பாப்பா, கோழியே ஆகுது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சிப்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். இவளுக்கு போடுறத பார்த்துட்டு பெரிய பாப்பா எனக்கு வேணும், நான் ஃபஸ்ட்டு கேட்டங்காட்டி வேண்டான்னு சொன்னான். சின்ன பாப்பா போட்டு கொடுத்தங்காட்டி இப்போ எனக்கு வேணும்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கிறேன். அவள் அப்படியே படிச்சுட்டே அப்படியே சாப்பிட்டே படிச்சுட்ருக்கிறா. சைட் பை சைடு நான் அரிசியும் நல்லா கழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ வதங்கிருச்சான்னு திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி பொடி தேங்காய் கடலை எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு காமிச்சனில் அந்த மசாலா வந்து இந்த டைமில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து மேக்ஸிமம் குக்கரில் நான்வெஜ் செய்ய மாட்டோம். குக்கர்லலாம் வேக வைக்க மாட்டோம், சட்டியில் தான் வேக வைப்போம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து கிடைக்கும். குக்கரில் வேக வச்சு ஏதோ டேஸ்ட்டே இல்லாத மாதிரி எங்களுக்கு இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டு. சைட் பை சைட் அவளும் படிச்சுட்டேன்னு சொன்னால் சரி கொஸ்டின் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கிறேன். சண்டேனாவே மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. மத்தியானத்தப்போ 2 பொண்ணுகளுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டு அப்புறம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறக்கு வேலையை ஆரம்பிச்சிரு. ஒரு 2 ஹவர்ஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ தான் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் அவளுக்கு கொஸ்டின்னு கேட்டு முடிச்சுட்டு சரி கறியெல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கறி வேகலை, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம்.
இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த டைமில் வந்து உப்பு கறி வெந்துருச்சா எல்லாமே பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கிறேன், ஏன்னா ரைஸுக்கு நைட்டு தோசைக்கு குழம்பு வேணும். அதனால் வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணல, ஓரளவு கிரேவி டைப்பு குழம்பு டைப்பு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் பண்ணினேன். டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருந்தது, உப்பும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி நாம் இறக்கி வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. என்னோட சண்டே விலாகை பார்த்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை கைஸ்.